அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நான் உங்களுக்கு சிக்கன் ரெசிபி உண்டு. ஹாட் கார்லிக் சிக்கன் எப்படி செய்கிறேன்னு நான் உங்களுக்கு காட்ட போகிறேன். இது வந்து நிச்சயம் டேஸ்டான ஸ்பைசியான ரெசிபி உண்டு. வாங்க இதை செய்வோம். நாங்கள் இன்றைக்கி வந்து சிக்கன் எடுத்துக்கிறேன். போன்ஸோடையும் போன்ஸ் இல்லாமையும் எல்லா மாதிரியும் எடுத்துக்கிறேன் பீசஸ். அது வந்து நான் ஒரு 500 கிராம்ஸ் மட்டுக்கு நல்லா வாஷ் பண்ணி கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இது வந்து உங்களுக்கு போன்லெஸ் சிக்கனும் எடுத்துக்கொள்ளும். நான் இன்றைக்கி போன்ஸோடு தான் எடுத்துக்கிறேன். இதுக்கு வந்து நான் போதுமான அளவு லைட்டாக சால்ட் ஆட் பண்ணிக்கொள்கிறேன். அதோட பெப்பர் பவுடர் 1/2 டீஸ்பூன் இதுக்கு ஆட் பண்ணிக்கொள்கிறேன். ஒரு எக்கை ஒயிட்டை இதுக்கு நான் யூஸ் பண்ணிக்கொள்கிறேன். ஒரு எக்கை தான். இப்போ அதோட நான் இதுக்கு வந்து சோயா சாஸ் 1 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கொள்கிறேன். இப்போ கார்ன்ஃப்ளவர் 2 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கொள்கிறேன். கார்ன்ஃப்ளவர் 2 டீஸ்பூன் ஆட் பண்ணி இதை நல்லா நான் இதே ஸ்பூனால் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கொள்கிறேன். இதை மிக்ஸ் பண்ணி இதை கொஞ்சம் ஒரு 1/2 hour மட்டுக்கு நாங்கள் அப்படியே வச்சுக்கொள்ளணும். கொஞ்சம் இது இந்த சால்ட்டில் இந்த சாஸ்லெல்லாம் கொஞ்சம் சோக் ஆகணும். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு லிட்டால் நல்லா க்ளோஸ் பண்ணி அப்படியே வச்சுக்கோங்க ஒரு பக்கத்துக்காக்கி. இப்போ இது ஒரு 1/2 hour மட்டுக்கு வச்சு அதுக்கு பிறகு நாங்கள் இதை ஃப்ரை பண்ணிக்கொள்வோம். ஆயில் கணக்கான மாதிரி ஆட் பண்ணிக்கொள்ளுங்க. ஒரு 1/4 கப் மட்டுக்கு ஆட் பண்ணிக்கொள்ளுங்க. இதே மாதிரி ஒரு கடாய் இருந்தால் மிச்சம் நல்லா எண்ணெய் மிச்சம் வேஸ்ட் ஆகாது. ஸோ நாங்கள் இப்போ இதுக்கு எங்களோட சிக்கன் பீசஸ் எல்லாத்தையும் வச்சுக்கொள்வோம். போதுமான 7 அளவு வச்சுக்கோங்க. 2 times வந்து ஃப்ரை பண்ணி கொண்டாலும் ஓகே தான். கேஸை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கொள்ளுங்க. இப்போ எல்லாத்தையும் நாங்கள் ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுக்கொள்வோம். இப்போ நான் எல்லா சிக்கன் பீசஸையும் ஃப்ரை பண்ணி வச்சுக்கிறேன். இப்போ இதுக்கு வேறொரு பவுல் ஒன்று எடுத்து அதுக்கு வந்து நான் டொமாட்டோ பியூரி ஒரு 3 டொமாட்டோட பியூரியை ஆட் பண்ணிக்கிறேன். அதோட இன்றைக்கி டொமாட்டோ சாஸ் ஒரு 2 டீஸ்பூன் மட்டுக்கு ஆட் பண்ணிக்கொள்கிறேன். அதே மாதிரி 2 டீஸ்பூன் சோயா சாஸும் ஆட் பண்ணிக்கொள்கிறேன். இப்போ இதுக்கு சில்லி பவுடர் 1.5 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கொள்கிறேன். சில்லி பவுடர் எப்போயுமே உங்களோட வீட்டில் காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. சுகர் 1/2 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கொள்கிறேன். சில வீட்டில் ஸ்பைஸியாக திம்பாங்க, சில வீட்டில் ஸ்பைசி குறைவாக திம்பாங்க. ஸோ இது வந்து சால்ட் வந்து போதுமான அளவு. இப்போ நாங்கள் சிக்கனுக்கும் சால்ட் போட்டிக்கிறோம். மைசூட்டி கார்ன்ஃப்ளவர் ஒரு 1/2 டீஸ்பூன் இல்லாட்டி ஒரு ஃபுல் டீஸ்பூன் அதை உங்களுக்கு ஏண்ட மாதிரி போட்டுக்கோங்க. போட்டு ஒரு 1 கப் வாட்டர் இதுக்கு ஆட் பண்ணி இதை நல்லா நாங்கள் மிக்ஸ் பண்ணிக்கொள்ளணும். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்ல ஒரு டேஸ்டியான சிக்கன் ரெசிபி உண்டு. இது நீங்கள் வீட்டில் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். இப்போ இது நாங்கள் ஒரு பேன் ஒன்று எடுத்துக்கொள்வோம். எடுத்து இதுக்கு ஒரு 2 டீஸ்பூன் மாதிரி ஆயில் ஆட் பண்ணிக்கொள்வோம். அதோட நான் 2 கார்லிக்ஸ் சாப் பண்ணி வச்சுக்கிறேன். அதை எடுத்து இதில் போட்டுக்கொள்வோம். இதில் கார்லிக் டேஸ்ட் தான் வரணும். அப்போ தான் நல்லா இருக்கும் இந்த சிக்கன். இப்போ நல்ல கார்லிக் லைட்டாக ஃப்ரை ஆகிக்கொண்டு வரக்கோல இதுக்கு க்ரீன் சில்லி ஒரு 2 க்ரீன் சில்லி மட்டுக்கு ஸ்லைஸாக கட் பண்ணி அதையும் இதில் ஆட் பண்ணிக்கொள்வோம். அதோடு ஒரு ரெட் சில்லியும் ஒரு 2 ரெட் சில்லிமாக எடுத்து ட்ரை ரெட் சில்லி அதையும் நாங்கள் இதில் கட் பண்ணி போட்டுக்கொள்வோம். அதோட சாப் பண்ணி வச்சுக்கிற ஆனியன் 1 ஆனியன் சாப் பண்ணி வச்சுக்கிறேன் நான். அதையும் இதுக்கு சேர்த்துக்கொள்வோம். சேர்த்து இது கொஞ்சம் நல்லா ஃப்ரை ஆகணும். கோல்டன் ப்ரௌன் ஆக தேவையில்ல, ஒரு அளவு ஃப்ரை ஆகினா ஓகே. அது ஃப்ரை ஆகிக்கொண்டு வரக்கொள்ள இப்போ நாங்கள் இதுக்கு டர்மரிக் கொஞ்சம் இந்த மிக்சருக்கு போட்டு அதில் நாங்கள் ஆட் பண்ணிக்கொள்வோம். உண்மைக்குமே எனக்கு டர்மரிக் போட மறந்துருச்சு. ஆட் பண்ணிக்கொள்வோம். சில நேரத்துக்கு அப்படி தான் ஆர்வ கோளாறால் இம்பார்ட்டண்டான விஷயங்கள் தான் மறந்துடும். இப்போ நாங்கள் இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கொள்வோம்.
கொஞ்சத்துக்கு ஒருக்கா மிக்ஸ் பண்ணி இதை குக்காக விட்டுக்கொள்ளணும். இந்த சில்லி எல்லாம் குக்காவினா ஓகே, சில்லி பவுடர் எல்லாம் கொஞ்சம் குக்காவி அந்த பச்சை வடை போச்சுண்டா ஓகே. கொஞ்சம் இப்படி மிக்ஸ் பண்ணிக்கொண்டே இருந்தால் அது நல்லா குக்காகிடும். ஓகே, இப்போ இது நல்லா குக்காகி ஒரு சாஸ் பதத்துக்கு வந்துருச்சு. இங்கே பாருங்கள், சாஸ் பதம் ஒன்றுக்கு வந்துருச்சு. இதுக்கு நீங்கள் இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு வீட்டில் ஸ்பைசி சாப்பிட்றவங்க இருந்தாங்கண்டா இன்னும் கொஞ்சம் சில்லி பவுடர் ஆட் பண்ணுங்கள். ஆனால் நான் இது நார்மலாக யாருக்குமே சாப்பிட ஏழுமான அளவுக்கு தான் ஆட் பண்ணிக்கிறேன். நல்லாவே குறைச்சலும் இல்லை. இப்போ இது நல்லா குக் ஆகிடுச்சு. இப்போ இது குக் ஆகினே போதும். இப்போ நாங்கள் இதில் சிக்கன் பீசஸை ஆட் பண்ணிக்கொள்வோம். இந்த கிரேவி இந்த மாதிரி க்ரீமியாக வர காட்டியும் நீங்கள் சிக்கன் பீசஸை ஆட் பண்ண வேணாம், வாட்டரியாக இருந்தால் ஆட் பண்ணிட வேணாம். எல்லா சிக்கன் பீசஸையும் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கொள்ளணும். இது எல்லா டிஷ்ஷோடையுமே நல்லா மேட்சிங்காக போகுது. ரைஸுக்கும் நல்ல, சப்பாத்திக்கும் நல்ல, அதே மாதிரி தோசை இட்லி வேண்டாம் அதுக்கும் நல்ல மேட்சிங்காக போகிற ஒரு சிக்கன் ரெசிபி ஒன்று தான். கிரேவியும் நார்மலாகவே ஈக்குது. ஸோ இந்த சிக்கன் கறி இப்போ ரெடியாகிடுச்சு. நீங்கள் வீட்டில் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள், நல்ல டேஸ்ட் வைக்கும். மறக்காமல் எனக்கு அதை கமெண்ட்டில் சொல்லிவிடுங்க. நான் செஞ்சேன், டேஸ்ட் ஆயிடுச்சு, சாப்பிட்டேன் எல்லாம் சொல்லிவிடுங்க. ஏண்டா அது எனக்கு ஒரு பெரிய ஒரு சந்தோஷம் வைக்கும். ஸோ நாங்கள் இப்போ இதுக்கு மேலால் கறி லீவ்ஸ் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கணும். நல்ல ஸ்மெல் ஒன்று தரும் அது. பாருங்கள், இப்போ இந்த சிக்கன் கறி நல்லா க்ரீமியாக வந்துக்குது. இப்போ நாங்கள் இதை சர்வ் பண்ணிக்கொள்வோம். உண்மைக்குமே இது சட்டப்படி டேஸ்டான சிக்கன் கறி உண்டு. நீங்கள் எல்லாம் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிக்கும்னு நினைக்கிறேன். நீங்கள் எல்லாம் இந்த வீட்டில் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். இது வரைக்கும் நீங்கள் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க. நான் நிறைய பேர் பார்க்குறீங்க, ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்கல்ல. ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி எனக்கு உங்களோட லைக் அண்ட் சப்போர்ட்டும் கட்டாயமாக தேவை. இந்த வீடியோவை லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்போர்ட் உண்டு தாங்க ஃப்ரெண்ட்ஸ். இதெல்லாம் நான் வீட்டில் ட்ரை பண்ண ரெசிபி தான். சொல்லி நீங்களும் பயப்படாமல் ட்ரை பண்ணி சாப்பிடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய் பாய், ஹேவ் அ நைஸ் டே.